ஹலோ எவ்ரிஒன். இங்கே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ நான் ஃபாஸ்டிங் இருக்கணும், நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஒரு ஃபாஸ்டிங் மெத்தடை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்துங்க. இல்லை உங்களுக்கு காட் எப்படி அதை உங்களுக்கு உணர்த்துறதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற ஃபாஸ்டிங் மெத்தடானா 4 விஷயம். ஃபஸ்ட்டு என்ன பர்பஸ்க்காக இருக்கிறோம், என்ன டைப்பில் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம், எந்த டைமிங்கில் இருக்கிறோம், அந்த டைம் நம்ம என்ன பண்ணுறோம், அதான் மேட்டர். ஃபஸ்ட்டு என்ன பர்பஸ்க்காக, சில பேர் ஸ்பிரிச்சுவலாக காட்கிட்ட கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாஸ்டிங் இருப்பாங்க. சில பேர் கிளியரான கைடன்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக ஃபாஸ்டிங் இருப்பாங்க. கிளியரான கைடன்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது தொடங்கலாம், ஸோ அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியல, ஸோ அந்த இதுக்காக அவங்க ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ரெண்டாவது என்ன டைப், நீங்கள் ஒரு வேளை உணவை ஸ்கிப் பண்ணுறீங்களா, 2 வேளை ஸ்கிப் பண்ணுறீங்களா, இல்லை 3 வேளையை ஸ்கிப் பண்ணுறீங்களா, அதுதான் டைப். ஸோ நான் சூஸ் பண்ணுறது ஒரு வேளை என்ன டைம், அந்த ஒரு வேளைங்கிறது என்ன டைம் அப்படிங்கிறது சூஸ் பண்ணணும். காலைல 6 to 12 இல்லை 6 to 3 இல்லை 6 to 6 இல்லை 6 to 8 அப்படிங்கிறது இதான் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது. 4வது இந்த ஃபிக்ஸ் பண்ண டைமில் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது. இப்போ நம்ம ஃபாஸ்டிங்லாம் இருக்கிறோம், பட் அந்த டைமில் இப்போ 6 to 12 நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணணும், காட் கூட கனெக்ட் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமில் ஒரு அட்லீஸ்ட் 1 ஹவராவது நம்ம ப்ரேயர் பண்ணணும், இல்லை அவரை துதிக்கணும். ஏதாவது ஒன்று பண்ணால் தான் நமக்கான கைடன்ஸோ நம்ம இன்னும் ஸ்பிரிச்சுவலாக காடு கூட கனெக்டாக ஆக முடியும். இல்லை இப்போ நான் ஒர்க்கு போகிறேன், ஒர்க் போயிட்டே நான் 6 to 12 வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல அவரை ப்ரைஸ் பண்ணுங்கள், அவரை துதிங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour இல்லை 1 hour நீங்கள் அவர்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்க வச்சிங்க, அதுக்காக நன்றி சொல்லிவிட்டு, ஸோ நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். கண்டிப்பாக காட் உங்கள்கிட்ட பேசுவார். முக்கியமாக இந்த ஃபாஸ்டிங் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கான சோதனை நிறையா வரும். உங்களுக்கு நிறையா ஃபுட் கிரேவிங்ஸ் வரும், இல்லை பிரச்சனைகள் வரும். அது மத்தியிலையும் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்கள, அதுதான் மெயின். நீங்கள் இன்னும் ஸ்பிரிச்சுவலாக காடோட கனெக்ட் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.